நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் என்னவாக ஆனார், என்னவெல்லாம் செய்து முடித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 9வது காரியத்தை நாம் பார்த்தோம். 9வது காரியம் என்ன? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். சரி, எதற்காக அவர் பாடுபட்டார்? நமக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுப்பதற்காக. அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுபட்டார். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும் என்பதை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அப்போ அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. இப்போ இயேசுப்பட்ட பாடுகளை நாம் என்ன பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக படக்கூடிய சில பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது? குழப்பிவிடக்கூடாது என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எதற்காக பாடுபட்டார்? நமக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பதற்காக. முதல் மனுஷனாய் ஆதாம் இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியுமாக இந்த மீட்பின் மூலமாக நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பாடுபட்டார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். 10வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார். கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கிறிஸ்து எனக்காக வியாகுலப்பட்டார். கிறிஸ்து எனக்காக வியாகுலப்பட்டார். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் என்ன செய்து? வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில் அடையவும். திகில் என்று சொன்னால் பயம் என்று அர்த்தம் இல்லையா? திகில் அடைகிறது, பயம் அடைகிறது. மிகவும் அவர் வியாகுலப்பட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனம். பேதுருவையும் செபதேவின் குமாரரையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய்
துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இங்கே நாம் பார்க்கிறோம், துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 3 வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக ஊக்கத்தோடே என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், வியாகுலப்பட்டார். திகிலடையவும் வியாகுலப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துக்கம் என்றால் துயர், கவலை என்று அர்த்தம். அப்ப பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த 3 வசனங்களிலேயும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் கெத்சமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன, சிலுவைக்கு போகல, கல்வாரி சிலுவையில் அவர் சிலுவையில் அறையப்படலை. அதற்கு முன்பதாக கெத்சமனே என்கிற அந்த தோட்டத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஜெபிக்க பொழுது அங்கே நடந்த அந்த சம்பவத்தை குறித்து தான் இந்த 3 வசனங்களிலேயுமே நாம் பார்க்கிறோம். அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும், அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும், அவர் அதிக ஊக்கத்தோடே அவர் ஜெபம் பண்ணினார், அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, வியாகுலம் என்றால் என்ன பொருள்? வியாகுலம் என்றால் என்ன அர்த்தம்? வியாகுலம் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். வியாகுலம் என்று சொன்னால் கவலை என்று அர்த்தம். வியாகுலம் என்று சொன்னால் மன துயர் என்று அர்த்தம். ஷேரோ என்று சொல்லுகிறார்கள், ஓரி என்று சொல்லுகிறார்கள், டபுள் என்று சொல்லுகிறார்கள், கிரீஃப்னு சொல்றாங்க இல்லையா? துக்கம், வேதனை, கவலை, துயர் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் பாருங்க வியாகுலப்பட்டார், துக்கமடைந்தார், திகிலடைந்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, வியாகுலம் எதினாலே வருகிறது? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பாருங்க, ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு வியாகுலம் எதினாலே வருகிறது? கவலை எதினாலே வருகிறது? மனபாரம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? மன அழுத்தம் என்று சொல்லுகிறார்கள், பிரஷர் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? மன அழுத்தம், ஒரே டென்ஷன், நரம்பெல்லாம் அப்படியே இழுத்துக்கிருச்சு, வாயெல்லாம் இழுத்துக்கிருச்சு. மனக்கவலை, மன துயர், பாரம், வியாகுலம், மன அழுத்தம், மன குடைச்சல் என்று சொல்லுகிறார்கள். இப்போ கேள்வி என்னன்னா, வியாகுலம் எதினாலே வருகிறது? அந்த மனபாரங்கள், இந்த மனவேதனைகள் எதினாலே வருகிறது என்று சொன்னால், ஒன்று, நாம் யாருக்காவது துரோகம் பண்ணி இருந்தால். 3 காரியம் சொல்கிறேன் கவனி, 3-4 காரியங்கள் சொல்கிறேன் கவனியுங்கள். இந்த வியாகுலம், இந்த மன துக்கம், இந்த மனபாரம், இந்த மன அழுத்தம், இந்த மனவேதனை எதனாலே வருகிறது? 4 காரியங்களை சத்தியவேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று, நாம் யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தால் அல்லது யாராவது நமக்கு துரோகம் பண்ணியிருந்தால் அதை நினைத்து 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 அதிலே மூழ்கும் பொழுது வியாகுலம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. கவலை ஒரு மனிதனுக்கு வருகிறது. வாசிப்போம், புலம்பல் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவராய் ஆக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்ப மன அழுத்தம் வருது? எப்போ ஒரு மனுஷனுக்கு வியாகுலம் வருது? எப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த பிரஷர் வருது? அவன் நெருக்கப்படுகிற பொழுது, அவன் குடல் கொதிக்கிற பொழுது. இங்கே அவன் சொல்லுகிறான், நான் கடும் துரோகம் பண்ணினபடினால். என்ன பண்ணினபடினால்? யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் எது வருது?
வியாகுலம் வருது, அல்லது யாரோ இவங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாங்க, அதை நினைக்கும் பொழுது, அதுவே நினைச்சு அதோடையே படுத்து தூங்கும் பொழுது, அதோடையே படுத்து எந்திரிக்கும் பொழுது, அதோடையே போகும்போது வரும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறது? மனபாரங்கள், மன அழுத்தங்கள், மன குடைச்சல், வியாகுலங்கள், கவலைகள், துயர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு வியாகுலம் எதினாலே வருகிறது என்று சொன்னால், மரண பயம் ஒரு மனுஷனை நெருங்கும் பொழுது, மரண பயம் ஒரு மனுஷனை நெருங்கும் பொழுது அவனுக்கு வியாகுலம் வருகிறது. வாசிப்போம் சங்கீதம் 55:4. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. மரண திகில், திகில் என்று சொன்னால் பயம் என்று அர்த்தம். அப்போ மரண பயம், மரண பயம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது எது வருது? அந்த திகில், அந்த வியாகுலம் என்ன செய்கிறது? வருகிறது. மரணம் நெருங்குது, மரணம் நெருங்குது. நெருங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சில மனிதர்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அப்படியே ப்ரெஷர், மன அழுத்தங்கள், மனவேதனைகள், மன குடைச்சல் ஏற்பட்டு அப்படியே என்ன செஞ்சிடறாங்க? செயல் இழந்து போய் விடுகிறார்கள். மூன்றாவதாக வியாகுலம் எதினாலே வருகிறது என்று சொன்னால், பிரச்சனையை ஒருவர் அளவுக்கு அதிகமாய் சிந்திக்கும் பொழுது, பிரச்சனையை ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாய் சிந்திக்கும் பொழுது வியாகுலம் வருகிறது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் ஆதியாகமம் 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும், இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இவனுடைய சகோதரனாகிய ஏசா பலி தீர்ப்பதற்காக, இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக 400 பேரோடு கூட அவன் என்ன செய்கிறான்? கிளம்பி வருகிறான். யாக்கோப்பை கொன்று போடுவதற்காக ஏசா கிளம்பி வருகிறான். யாக்கோப்புக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் அந்த பிரச்சனை என்ன செய்கிறான்? நினைக்கிறான். அந்த பிரச்சனை நினைத்து மிகவும் பயப்படுகிறான். பயந்து எழுதப்பட்டிருக்கிறது வியாகுலப்பட்டு என்று. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வியாகுலம் வருகிறது? எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது? எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வருகிறது? எப்பொழுது மனுஷனுக்கு டென்ஷன் ஏற்படுகிறது, மனக்குடைச்சல் ஏற்படுகிறது? ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்கிற வேளையிலே, ஒரு பிரச்சனை அவனுக்கு பாருங்க சந்திக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை அவன் மேலே மோதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மன அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உள்ளே அவனுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறது. நான்காவதாக ஒரு மனிதனுக்கு எதினாலே வியாகுலம் வருகிறது என்று சொன்னால், ஒரு நபருக்கு இழப்புகள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது வியாகுலம் என்ன செய்கிறது? வருகிறது. நல்லா போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை, நல்லா இருக்கிறாங்க, நல்ல வீடு வாசலோடு, நல்லா சொத்து பத்தோடு, நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகமாக நல்லா இருக்கிறாங்க, எந்த குறைவில்லாமல் வாழ்கிறாங்க. திடீர்னு குடும்பத்தில் ஒரு பெரிய நஷ்டம், திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு சொல்லி முடியாத, தாங்க முடியாத ஒரு மரண சம்பவம் வீட்டில் நடந்துருது. திடீர்னு ஒரு சொத்து இழந்துடுறாங்க, திடீர்னு ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் இழந்துடுறாங்க. இழந்த மாத்திரத்தில் என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக்காக வியாகுலம் வந்துடுது. அதுவே நினச்சி அப்படியே மெலிஞ்சு எலும்பும் தோலுமா ஆயிடுறாங்க. உண்மையா இல்லையா? வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடே ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு. இங்கே யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபுவுக்கு பாருங்க இழப்புகள், நஷ்டங்கள் வந்துவிட்டது. இதை இவருடைய யோபுவுடைய நண்பர்கள் கேள்விப்படுகிறார்கள். 3 நண்பர்களும் கேள்விப்பட்டு அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். வந்து பார்த்தா யோபுவை பார்க்கவே முடியல. யோபுவுக்கு அவரை பார்த்து உங்களால் ஜீரணிக்கவே முடியல.
அதனால யோபுட்ட ஒரு வார்த்தையும் பேசலையா 7 நாளும், இரவும் பகலும் அப்படியே என்ன செஞ்சாங்க, ரோட்லேயே உட்காந்துட்டாங்க. அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருந்தபடியினாலே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. இங்கே யோபு சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாது. இன்றைக்கு சில வீடுகளுக்கு நம்ம ஜனங்களை சந்திக்க போனோம்னா சொல்றாங்க, ஐயா என் பிரச்சனையை சொல்லவே அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நெருக்கம் சொல்றாங்களா சொல்லலையா? யோபுவுக்கு அப்படிப்பட்ட பாருங்க காரியங்கள் நடந்தது. எனவே அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவுக்கு ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு கொடிய வேதனைகள், ஏன் இவ்வளவு வியாகுலம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே இழப்புகள், நஷ்டங்கள். ஒரே நாள்ல எல்லா ஆடு மாடுகளை இழந்துட்டாரு. ஒரே நாள்ல ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. ஒரே நாள்ல வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளை இழந்துட்டாரு. ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா தன்னுடைய சரீரத்திலே சொல்லி முடியாத கொடூரமான பாருங்க வியாதிகள் வந்து சரீரத்தை தாக்க ஆரம்பித்தது. எனவேதான் யோபு மிகவும் வியாகுலப்பட்டார். அது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியத்தின் நிமித்தமாக பாருங்க மனிதனுக்கு பாருங்க துக்கங்கள் வருகிறது என்பதை குறித்து சத்தியவேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, நான் 4 மாத்திரம் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். துக்கம் எதனாலே வருகிறது? இந்த 4 காரியங்கள் முக்கியமாக. இன்னும் பல காரியங்களை சொல்லலாம், சத்தியவேதத்தை குறித்து நிறைய போதிக்கிறது. ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு முன்பதாக, அவர் கெத்செமனே தோட்டத்திலே மிகவும் அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். திகிலடையவும் வியாகுலப்படவும், துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எனவே வியாகுலம் அல்லது துக்கம் எதினாலே வருகிறது என்று சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் அழுத்தப்படும் பொழுது, பிரச்சனையை நினைக்கும் பொழுது, மரண பயம் நெருங்கும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது வியாகுலம் ஒரு மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு மனுஷிக்கோ வருகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக மிகவும் வியாகுலப்பட்டார் என்று. இயேசு கிறிஸ்து யாருக்காக வியாகுலப்பட்டார்? நமக்காக வியாகுலப்பட்டார், நமக்காக துக்கமடைந்தார், நமக்காக திகில் அடைந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? எதற்காக அவர் திகில் அடைந்தார்? எதற்காக அவர் துக்கப்பட்டார் என்று சொன்னால், நமக்கு இளைப்பாறுதலையும், நமக்கு சமாதானத்தையும், நமக்கு மகிழ்ச்சியையும், நமக்கு சந்தோஷத்தையும், நமக்கு ஆறுதலையும் கொடுப்பதற்காக அவர் நமக்காக வியாகுலப்பட்டார். இதை மனதில் கொண்டு வாங்க, இதை மனதில் கொண்டு வாங்க, இது இருதயத்தில் கொண்டு வாங்க. எனக்காக இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டார். எதற்காக? இன்றைக்கு நான் வியாகுலப்பட்டு நான் படுத்த படுக்கை ஆயிடக்கூடாது என்பதற்காக. நான் வியாகுலப்பட்டு இன்னைக்கு வியாதியில் படுத்த படுக்கையை கடந்து நான் ஒண்ணுமில்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக. எனக்கு சமாதானத்தையும், இளைப்பாறுதலையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் எனக்கு அளிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எல்லா பிரஷரையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா மன குடைச்சல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார், துக்கமடைந்தார். எல்லா கவலைகளையும் இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகையால் ஒரு துளி அளவு இன்னைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னைக்கு வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னைக்கு படுத்து படுக்க கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் விசுவாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மிகவும் வியாகுலப்பட்டார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு வியாகுலப்பட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் துக்கத்தோட அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆமென். சத்தியவேதத்தை பார்க்கிறோம். நீ ஏன் துக்கத்தோட அலைய வேண்டும்? நீ ஏன் துக்கத்தோட, ஏன் பிரதர் துக்கமா இருக்கிறீங்க?
கேட்டால் இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக துக்கப்பட்டார். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க மனைவிக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க வாழ்க்கைக்காக அவர் எல்லா துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வியாகுலப்பட்டார். அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார். எல்லா பிரஷரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா மன அழுத்தங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இயேசு எனக்காக வியாகுலப்பட்டபடினாலே இன்றைக்கு நான் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். மக்கள் சொல்றாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது மாதிரி கவலை இல்லாத வீடு எதுங்க? கவலை இல்லாத வீடு. நம்ம கவலைப்பட வேணாமா? நாம் என்ன செய்ய வேணாமா? கவலைப்பட வேணாமா? கவலைப்பட வேணான்றேன். கவலைப்பட, பக்கத்தில் கைப்பிடிச்சிடுங்க, கவலைப்பட வேணாம். ஆமே. கவலைப்படாமல் எப்படி பாஸ்டர் இருக்கிறது? கவலைப்படாமல் எப்படி பாஸ்டர் இருக்கிறது? நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் யோசித்து கவனமாக சொல்லுங்கள். அக்கறைப்படாமல் இருக்கிறது வேற. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக அக்கறைப்படணும், உங்கள் பிள்ளைகளுக்காக அக்கறைப்படணும், உங்கள் மனைவிக்காக அக்கறைப்படணும், உங்கள் புருஷன் மேலே அக்கறை எடுக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நான் சொல்கிற வார்த்தை புரியுதா? புரியுதா புரியலையா? உலகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கவலைப்பட வேணாமா? ஆண்டவர் பாருங்க, போட்டில் அங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. காற்றும் புயலும் அடிச்சு அங்கே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவங்க தண்ணியை மோந்து ஊற்றி பார்த்து டயர்ட் ஆகிட்டு கடைசி தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கவலையே படாதன்னு சொல்லி சொன்ன அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க இவங்க? நீர் எங்கள் கம்பெனிக்கு வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கம்பெனி கொடுங்க ஆண்டவரே. எதுக்கு கம்பெனி கொடுங்க? கவலைப்படுறதுக்கு. எதுக்கு கம்பெனி கொடுங்க? அவர் தான் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னவரை பார்த்து நீங்கள் கம்பெனி கொடுங்க ஆண்டவரே, எங்களோட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே? கவலைப்படுங்க ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கவலைப்படுறது வேற, அக்கறைப்படுறது வேறு. உங்கள் பிள்ளைகளுக்காக பாருங்கள், அக்கறைப்பட்டு சில காரியங்களை சேர்த்து வைக்கிறீங்க, சில காரியங்களை செஞ்சு வைக்கிறீங்க, சில காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் பிள்ளைகளுக்காக என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கவலையெல்லாம் படவே கூடாது. உங்கள் கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். கெச்சமனை தோட்டத்திலே எல்லா கவலையும் அவர் வாங்கி கொண்டார். ஆமென். அவர் திகில் அடைந்தார், அவர் வியாகுலப்பட்டார், அவர் துக்கம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தூசி அளவு கூட இன்னைக்கு நான் என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் முதல் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களை எங்கே வைத்தார் என்றால், அல்ல கவனிச்சுட்டே வாங்க, கர்த்தர் இவர்களை எங்கே வைத்தார் என்று சொன்னால், ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்திலே என்ன செய்தார்? வைத்தார். எங்கே வைத்தார்? பிளாட்பாரத்தில் வைக்கல. எங்க வைக்கல? பிளாட்பாரத்தில் வைக்கல. எங்க வச்சாரு? ஏதேன் என்னும் ஒரு வனாந்தரத்தில் என்ன செய்யல? வைக்கல. ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் என்ன செய்தார்? வைத்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தோட்டத்தை உண்டாக்குறார் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்கி எங்க கொண்டு போய்க்கிறாரு? சொல்லுங்க. ஏதேன் என்கிற ஒரு வனாந்தரத்தில் கிடையாது, ஏதேன் என்கிற ஒரு பிளாட்பாரத்தில் கிடையாது, ஏதேன் என்கிற ஒரு ஆலமரத்துக்கு அடியில் கிடையாது, ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறார். சரி, ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்றால் என்ன பொருள்? ஏதேன் என்று சொன்னால் ப்ளஷர் என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் இன்பம் என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் ஆனந்தம் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்றால் துக்கம் என்ற அர்த்தம் கிடையாது.
ஏதேன் என்றால் வேதனை என்று அர்த்தம் கிடையாது. ஏதேன் என்றால் வியாகுலம் என்று அர்த்தம் கிடையாது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், சந்தோஷம் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப மனுஷனை கர்த்தர் எங்க போய் வச்சாரு? மகிழ்ச்சியான ஒரு இடத்துல, ஆனந்தமான ஒரு இடத்துல, சந்தோஷமான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சாரு? வச்சாரு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு கவலை என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சார். கவலைன்னா என்னன்னு தெரியாதுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கவலைன்னா நல்லா தெரியுது. 0.1, 0.2, 0.3, 0.7 தெரியுது. கவலைன்னா என்னன்னு, சந்தோஷம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா முதல் மனுஷனாகிய ஆதாம கர்த்தர் எங்க கொண்டு போய் வச்சாரு? சந்தோஷம் நிறைந்த ஒரு இடத்துல, இன்பமான ஒரு இடத்துல, மகிழ்ச்சியான ஒரு இடத்துல. இந்த வார்த்தை தான் பெந்தேகோஸ்து மக்களுக்கு பிடிக்காது. எந்த மக்களுக்கு இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் இதெல்லாம் பிடிக்காது. தான் இருக்கணும். இஞ்சி தன குரங்கு மாதிரி சந்தோஷமா பார்க்க முடியாது. யார் முகத்துல? கிறிஸ்தவங்க முகத்துல. என்ன ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க? நீங்களாம் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. கிறிஸ்தவங்க முகத்தில் எதை பார்க்க முடியாது? சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு இன்பத்தை, ஒரு சிரிப்பை பார்க்க முடியாது. எப்போதும் உம்முண்டுக்கு துருன்னு இருப்பாங்க. ஏன்டா அந்த பொம்பளை முகத்தை பார்த்தோன்ற மாதிரி நமக்கு ஆகிடும். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாளை எங்க வச்சாரு? ஒரு சந்தோஷமான இடத்துல, ஒரு மகிழ்ச்சியான இடத்துல, ஒரு ஆனந்தமான இடத்துல. எல்லா வசதிகள் இருக்குது உள்ள, அங்க எந்த குறையுமே இல்லை. தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி அங்க கொண்டு போய் இவன் என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. மனுஷனுக்கு கவலைனா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, வேதனை என்னன்னு தெரியாது, வலினா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, தரித்திரம்னா என்னன்னு தெரியாது, முள்ளுனா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இன்பமான ஒரு இடத்துல, ஒரு ஆசீர்வாதமான இடத்துல தான் முதல் மனுஷனாகி ஆதாமை கர்த்தர் என்ன செய்தார்? வைத்தார். ஆனால் என்றைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினானோ, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறிந்தானோ, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய சத்தத்துக்கு பாருங்க அவன் இடம் கொடுத்தானோ, செவி கொடுத்தானோ, அன்றைக்கே மகிழ்ச்சி இழந்துட்டான், அன்றைக்கே இன்பத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஆனந்தத்தை இழந்துட்டான், அன்றைக்கு இந்த ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், அன்றைக்கு ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான், அன்றைக்கே செழிப்பை இழந்துட்டான், அன்றைக்கு சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவன் இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், தீர்க்காய்ஸ் இழந்துட்டான், எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, அன்றைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்துட்டான். அது மாத்திரமல்ல, அதாவது இவன் எல்லாவற்றையும் இழந்தது மட்டுமல்ல, இவைகளுக்கு பதிலாக இப்ப மனுஷன் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இதை இழந்தது ஒரு பக்கம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போய் இதெல்லாம் இழந்துட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? இப்போ உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். புருஷனும் மனைவியும் உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? இப்போ ஏப்ல உடம்புல போடுறதுக்கு ட்ரெஸ்ஸுப்பில் என்ன பிள்ளை செய்கிறது அப்படின்னு இவர் கவலைப்படுறாரு. அவனுங்க என்னங்க செய்கிறது, எங்கே போய் வாங்குறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படி இது உட்காந்து கவலைப்பட ஆரம்பிக்குது. சாப்பாட்டுக்கு என்னங்க செய்கிறது? எவ்வளோ நாளும் எந்த குறையில்லாமல் சாப்பிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒருத்தனை அடிச்சு பராண்டதுக்கு ரெண்டும். ஆதாம் ஏவாளை போட்டு பராண்ட அடிக்க, ஏவாளு ஆதாமை போட்டு பராண்ட சண்டை போட, ஊரில் பெறல சண்டை சச்சரவு, எல்லா பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் உள்ள புகுந்துடுச்சு. என்றைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனானோ, என்றைக்கு பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ, அன்றைக்கு எல்லா இன்பத்தையும், மகிழ்ச்சியும், ஆனந்தத்தையும், சமாதானத்தையும், இளைப்பாறுதலையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும், பாருங்க நல்வாழ்வையும், தீர்க்காயுசை என்ன செஞ்சிட்டான்? இழந்து விட்டான். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார் என்று சொன்னால், மனிதனை இந்த கவலையிலிருந்து மீட்பதற்காக,
மனிதனை இந்த மரண பயத்திலிருந்து மீட்பதற்காக, இந்த மன பாரத்திலிருந்து இவனை ரட்சிப்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து இவனை காப்பாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். மனிதன் இழந்த அந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தை, இளைப்பாறுதலை, இன்பத்தையும், ஆசீர்வாதத்தையும், சரீர சுகத்தையும், நல்வாழ்வையும் மீட்பின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் துக்கமடையவும் அவர் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதிக ஊக்கத்தோடே அவர் வியாகுலப்பட்டார், மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? கவலை என்கிற அந்த காரியத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன பாரத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து என்னை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். சரி, வியாகுலப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? இதைத்தான் ரொம்ப ஆழமா இன்னைக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். நல்லா கவனிங்க. வியாகுலப்பட்டார்னா எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார் தெரியுமா? நல்லா கவனிங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த குழாய்கள், சரீரத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்த இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் வெடித்து, அந்த இரத்தங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கொட்டுகிற வரைக்கும் அவர் அங்கே வியாகுலப்பட்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் எங்கே விழுந்தது? தரையிலே விழுந்தது. ஏன் இந்த இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே விழுந்தது? வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைதான வெளியில வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? வேர்வை துவாரங்கள் வழியாக எது வரணும்? வேர்வைதான வரணும். ஆனா எது வருது? ரத்தங்கள் வருகிறது. ரத்தம் எப்படி வந்துச்சு? உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து அதன் மூலமாய் ரத்தம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே என்ன செய்தது? கொட்டினது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் கவலைகளும், எல்லா மனிதர்களுடைய பாரங்களும், எல்லா மனிதர்களுடைய அந்த வேதனைகளும், மன அழுத்தங்களும் இயேசுவின் மனதை நிரப்பி அவரை அழுத்தினபடினாலே, நன்றாய் கவனியுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய கவலையும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. எல்லா மனிதனுடைய பாருங்க மனபாரங்கள், வியாகுலங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேலே அன்றைக்கு சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அங்கே இயேசுவின் மேலே சுமத்தினார். சுமத்தினபடினாலே எல்லா பாரத்தினுடைய அழுத்தத்தினாலே நரம்புகள் பாருங்க வெடித்து சிதறி, இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி, பாருங்க இரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக என்ன செய்தது? வெளியே அங்கே கொட்டினது. எனவேதான் இயேசுவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைகள் வராமல் இரத்தங்கள் வெளியே என்ன செய்தது? வெளியே வந்து அது கொட்டினது, தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார் என்பதை கவனியுங்கள். எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? நம்மை கவலையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அவர் நமக்கு கொடுப்பதற்காக அவர் கெத்செமனே தோட்டத்திலே என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இன்னைக்கு கரண்ட்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்கள் வந்து பிறந்து வளர்ந்து மறிச்சு போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் பிறக்க போகிறாங்க, வரப்போறாங்க. அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள் ஒரு மனிதன் மேலே சுமத்தப்பட்டது. அத்தனை கோடி மனிதனுடைய பாருங்க கவலைகள், பாரங்கள், வேதனைகள் ஒரு நபர் மேலே, இயேசுவி மேலே சுமத்தப்பட்டுச்சுன்னா அந்த நபருடைய சரீரம் என்ன மாதிரி ஆயிருக்கும்? இன்னைக்கு ஒரு மனுஷன் கவலைப்படும் பொழுது நரம்பெல்லாம் இழுத்துக்கிறது, கை காலில் விட இதாயிருது, வாயிலாம் போயிடுது எங்கிட்டோ.
அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள், பாரங்கள், மனவேதனைகள், அழுத்தங்கள் ஒரு நபர் மேலே சுமத்தப்படும் பொழுது என்ன ஆயிருக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் தரையிலே விழுந்தது. உள்ளே ஓடிக்கொண்டிருந்த எல்லா நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் அப்படி வேர்வை துவாரங்கள் வழியாய் கொட்டினது. உங்கள் கவலையை இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். உங்கள் வியாகுலத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனபாரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனவேதனைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உங்களை இந்த மனக்கவலையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக. இதை மனதிலே கொண்டு வாருங்கள். இயேசு எனக்காக துக்கப்பட்டார், வியாகுலம் அடைந்தார். இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் படுத்த படுக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தாவே, என்னுடைய வியாகுலங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய மனபாரங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இதெல்லாம் மனதிலே கொண்டு வாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக ரஷ்ய தேசத்திலே மின்சார நாற்காலியிலே வைத்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே தீர்மானிக்கப்பட்டதாம். தேசத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார்களாம் பாருங்க அந்த தேசத்திலே. ஆகவே அந்த தவறு செய்த அந்த மனிதனுக்கு மின்சார நாற்காலியில் வைத்து அந்த சேரில் கரண்ட் வயரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மனுஷனை ஏற்கனவே உட்கார வச்சுருவாங்க. சுவிட்ச் அப்படி தட்டுனா போதும், கண்ணமைக்கிற நேரத்தில் கரண்ட் பாஸ் ஆகி ரத்தங்கள்லாம் காது வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக வந்து என்ன செஞ்சுருவாங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் மரித்து போய் விடுவார்கள். கொடூரமான மரணம். எனவே இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தேதி குறிக்கப்பட்டது. இந்த நாளிலே, இந்த மணி நேரத்திலே இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், மின்சார நாற்காலியில் வைத்து இவன் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்த தண்டனைக்கு முந்தின இரவு இந்த மனிதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம் பாருங்க. இந்த மின்சார நாற்காலியில் வைத்து கொல்லப்படலை, ஆனாலும் அதுக்கு முந்தின நாள் இரவே இந்த மனிதன் பாருங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம். ரத்தங்களெல்லாம் கீழே சிந்தி கிடந்ததாம். மூக்கு வழியாக, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தங்கள் எல்லாம் வெளியே சிந்தி கிடந்ததாம். பாருங்க, மரித்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வந்து அந்த மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து பாருங்க பரிசோதித்தார்களாம். காரணம் என்ன என்று மருத்துவ அறிக்கையிலே அவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னார்களாம்? மறுநாள் காலையிலே நான் மின்சார நாற்காலியில் வைத்து நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை காத்திருக்கிறது என்பதை இரவு முழுவதும் சில நாட்களாகவே அதை நினைத்து, அதவே யோசித்து, அதை சிந்தித்து, அதவே அவன் பாருங்க மனதில் வைத்தபடினாலே இரத்த நாளங்கள் எல்லாம், இரத்த குழாய்கள் எல்லாம் வெடித்து இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே வந்து அவன் இவ்விதமாய் மரித்து போய்விட்டான் என்பதை குறித்து மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்தார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தினாலே, அளவுக்கு அதிகமான மனவேதனையினாலே பாருங்க மனிதர்கள் இப்படி மரித்து போய்விடுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டபடினாலே இரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே என்ன செய்தது? பெரும் துளிகளாய் விழுந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வியாகுலப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். உங்க கவலையை, உங்க குடும்ப கவலையை, உங்க பிள்ளைகளுடைய கவலையை, எல்லா கவலையையும், எல்லா வியாகுலத்தையும், எல்லா மனபாரத்தையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைக்காக கவலைப்பட்டு உருள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு ஜெபத்தை தான் செய்யணும். கர்த்தாவே, என் பிள்ளைக்காக அன்றைக்கு நீர் வியாகுலப்பட்டீர், என் குடும்பத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர்,
என் எதிர்காலத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு நான் வியாகுலப்பட்டு, நான் மன அழுத்தப்பட்டு, இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே. இன்னைக்கு நான் சுகத்தோடு இருப்பதுதான் உம்முடைய பரிபூரண சித்தம். இன்னைக்கு நான் ஆரோக்கியத்தோடு இருப்பதுதான் உம்முடைய பரிபூரண சித்தம் ஆண்டவரே. இதெல்லாம் மனதில் கொண்டு வாங்க. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா கவலைகளையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தாவே, நீர் இன்றைக்கு வியாகுலப்பட்டது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, இளைப்பாறுதலோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வதுதான் உம்முடைய பரிபூரண தேவ சித்தம். எனக்கா நீர் வியாகுலப்பட்டீர். இன்றைக்கு ஒரு நாள் நான் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். வியாகுலப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே, இந்த சத்தியங்களை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். என் கண்களை திறந்தருளும். இப்படி வரும் பொழுது மனபாரங்கள், மனவேதனைகள், மனக்கலக்கங்கள் எல்லா ப்ரெஷர் மாற ஆரம்பிக்கும். எல்லா ப்ரெஷர் மாற ஆரம்பிக்கும். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இரத்தங்கள் நன்றாய் இயங்க ஆரம்பிக்கும். தீர்க்காயசாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டீர்கள் என்று சொன்னால் மரணம் பக்கத்தில் தான் இருக்குது. கவலைப்படுவது நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவைக்கு போறதற்கு முன்பதாக அவர் எல்லா கவலையை ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் வியாகுலம் நிறைந்தவரும். இந்த வார்த்தை கவனிங்க. துக்கம் நிறைந்தவரும். வாசிங்க. பாடுகள் அனுபவித்தவரும் ஆயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். துக்கம் நிறைந்தவராய். எது நிறைந்தவராய்? எல்லா துக்கத்தையும் அவர் மேல அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா துக்கமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. உங்க துக்கம், உங்க துக்கம், உங்க வேதனை, உங்க கவலை, உங்க பாரம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். துக்கம் நிறைந்தவராய் அவர் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுடைய துக்கத்தையும் கவலைகளையும் வியாகுலங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26:38. இதே வசனத்தை மார்க்கு 14:34 வாசிக்கலாம். வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, இங்கே நாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா? வியாகுலம் எதனால வருது? மரண பயத்தினால வருகிறது. இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 53:3 வாசித்தோம். துக்கம் நிறைந்தவராய். அதோடைய நிறைவேறுதலைத்தான் இங்கே நான் பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க, துக்கப்பட்டார், துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், கவலைகளை ஏற்றுக்கொண்டார், எல்லா பாரங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எதற்காக? இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் சமாதானத்தோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் நிம்மதியோடு வாழ்வதற்காக, நான் இன்றைக்கு இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை நான் அனுபவிப்பதற்காக. ஆமென். ஆகவே சில வேளைகளிலே கவலைகள் வந்து மனதை மோதும் பொழுது, கவலைகள் வந்து மனதிலே விழும் பொழுது, மன அழுத்தங்கள் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யணும். கர்த்தாவே, எல்லா கவலைகளையும் உம்மீது வைக்கிறேன், எல்லா மன அழுத்தங்களையும் உம்மீது வைக்கிறேன்பா, எல்லா துயரத்தையும் உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? நான் ஏன் படுத்த படுக்கையே இருக்க வேண்டும்? நான் ஏன் வியாதியை சுமக்க வேண்டும்? கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
என்னுடைய கவலைகள், பாரங்கள், வேதனைகளை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே. மாபெரும் சுமை தாங்கியே நீர் என்ற எல்லா கவலைகளையும் சுமந்திருப்பா. இன்னைக்கு ஒரு தூசி அளவு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அதுக்காக இதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் என் கூட இருக்கிறீர். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாகி நீர் என்ன செய்கிறீர்? எனக்கு இருக்கிறீர். நீர் இருக்கும்போது நான் இதுக்கு ஆண்டவரை கவலைப்படணும்? எல்லா வளங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது. எனக்கு தேவையான எல்லாமே முட்டை இருக்குது ஆண்டவரே. ஆமென். ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த தாயுடைய தாய்ப்பால் இடத்துல இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே யார் குழந்தைக்கு போய் மோரை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நெய்யை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பாலை கொடுத்தா போதும். தாய்ப்பாலில் எல்லா சத்துக்களும் என்ன செய்யுது? இந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாமே என்ன செய்யுது? அதில் இருக்கிறது. நம்முடைய தேவன் தாயை போன்றவராக இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து சப்ளை ஆகிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவையெல்லாம் சப்ளை பண்ணுவார் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. சப்ளை பண்ணுவார். ஆகவே எல்லா காரியமும் அவற்றிலிருந்து உங்களுக்கு வருகிறனால நீங்கள் ஒரு தூசி அளவு கூட இதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே தேவனிடத்திலிருந்து சப்ளை ஆகிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமே. மனுஷன் ஏன் கவலைப்படுறான்? இது இல்லையே, அது இல்லையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே. கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே ஏன்ட்டு இருக்குப்பா, எல்லாமே நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன். இப்ப கவலைப்படுறத நிறுத்திட்டு கண்ணை ஏன் மேல வை, கண்ணை ஏன் மேல வை. இப்ப பிரச்சனை என்னன்னா, உன் கண்ணு வேற எங்கேயும் இருக்குது. அதான் பிரச்சனை. பாஸ்டர், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் கண்ணு ஏன் மேல இல்லை, என் வார்த்தை மேலே இல்லை, என்னுடைய தழும்புகள் மேலே இல்லை, என்னுடைய காயத்தின் மேலே இல்லை, என்னுடைய கல்வாரியின் மேலே இல்லை. உன் கண் வேற எங்கேயோ பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவ்வளோ கவலையோடு சுற்றி திரிகிற. எல்லாம் உன் கண் எடுத்து என் மேலே வச்சேனா இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், நீடி ஆயுள் எல்லாம் உண்டாகும். உன் தேவையும் சந்திக்கப்படும், உன் தேவையும் சந்திக்கப்படும். அதனால் போகும்போது வரும்போது கண்ணை கத்திர மேலே வைங்க, அப்படியே கல்வாரியின் மேலே வைங்க, அப்படியே தழும்பின் மேலே வைங்க, அப்படியே காயத்தின் மேலே வைங்க. கர்த்தாவே எல்லாமே எனக்கு நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்கள் தான் சப்ளை பண்ணுவீங்க ஆண்டவரை, இதை சந்திப்பீங்க ஆண்டவரை, இதை வாய்க்க செய்வீங்க ஆண்டவரை, இதை கைவிடி வர பண்ணுவீங்க ஆண்டவரை, இந்த காரியத்தில் வெற்றியை தருவீங்க ஆண்டவரை, இந்த காரியத்தில் ஜெயத்தை தருவீங்க ஆண்டவரை. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரை. இப்படி வாயை திறந்து பேசும் பொழுது கவலைகள் பறந்து ஓட ஆரம்பிச்சிடும், வேதனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாயை உம்முன்னு வச்சு பாருங்க, உட்காந்துருவீங்க. எனக்கு தெரியும். நீங்கள் உம்முன்னு மட்டும் உட்காந்து பாருங்க, ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிருவீங்க? உட்காந்துருவீங்க. உம்முன்னு மட்டும் வைக்காதீங்க, வாயை திறந்து பேசுங்க. இந்த வார்த்தைகள்லாம் பேசுங்க. எனக்காக நீர் வியாகுலப்பட்டீர், என்னுடைய கவலைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரை. இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமே. சரி, பொதுவாக மனிதர்கள் எதற்காகலாம் கவலைப்படுறாங்க? பொதுவாக மனுஷன் எதுக்கு கவலைப்படுறான் தெரியுமா? அடிப்படை தேவைகளுக்காக மனுஷன் என்ன செய்கிறான்? கவலைப்படுறான். உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்துக்காக கவலைப்படுறான். இதை தாண்டி குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை பாருங்க வளர்ப்பதற்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக மனுஷன் என்ன செய்கிறான்? கவலைப்படுறான். இதை தாண்டி யாருமே நீ விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை பாஸ்டர். கவலைப்படுறாங்களா இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அதுக்காக கவலைப்படுறாங்க. இதையும் தாண்டி சிலருக்கு எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலை, சிலருக்கு எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு கவலை, சிலருக்கு எனக்கு போதிய சம்பளம் இல்லையே பாஸ்டர், போதிய வருமானம் இல்லையே பாஸ்டர் அந்த கவலை, சிலருக்கு இன்னும் சொந்த வீடு வாங்கலையே பாஸ்டர், இன்னொரு வண்டி வாங்கலையே பாஸ்டர், இன்னொரு கார் வாங்கலையே பாஸ்டர், ஒரு கிராமு வாங்கலையே பாஸ்டர். மனுஷனுக்கு கவலை இல்லையா? அங்கே பாருங்க அவங்க 10 பவுன் வாங்கிட்டாங்க, அங்கே பாருங்க அவங்க 3.5 பவுன் வாங்கிட்டாங்க. மனுஷனுக்கு கவலையை பார்த்தீங்கன்னா பலவிதமான கவலைகள், பலவிதமான கவலைகள். அருமையானவர்களே, கவனியுங்கள். மனிதன்
கவலைப்பட்டு சாகும்படியாக தேவனாலே உண்டாக்கப்படவில்லை. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, மனதில் பதித்துக் கொண்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். மனிதன் கவலைப்பட்டு சாகும்படியாக, குறைந்த வயதிலே மரிக்கும்படியாக அவன் தேவனாலே உண்டாக்கப்படவில்லை. மனிதன் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழும்படியாக தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழும்படியாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, அவங்க அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, அங்கே ஃப்ரிட்ஜ் போகுது இறங்குது, நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வரும், இப்படிலாம் உட்காந்து கவலைப்படுறதை விட்டுட்டு தோத்திரம் பண்ணுங்க. வசனத்தில் எடுத்து காமிக்க போகிறேன். என்ன செய்யுங்க? எது இல்லையோ தோத்திரம் பண்ணுங்க, எது இல்லையோ கவலைப்படாதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எது இல்லையோ அதுக்காக கவலைப்படாதீங்க, எது இல்லையோ அது வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எதில் பழகிருக்கோம்? நம்ம எதில் பழகிருக்கிறோம்? நம்ம எதில் மூழ்கி இருக்கிறோம்? நம்ம எதில் ட்ரைனிங் ஆகிருக்கிறோம்? நம்ம எதில் சாம்பியனாக இருக்கிறோம்? ஹலோ, கவலைப்படுறதுல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துடலாம். யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கவலைப்படுறதுல சாம்பியன் யாரு? மற்றவங்களாம் கூட கிடையாது. அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சு கூட சந்தோஷமா தர்றான். தண்ணி அடிக்காம எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? புரியுதா? எப்பேற்பட்ட கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம், எப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கெச்சமனே தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கேட்டுட்டும் போயிட்டு மறுபடியும் என்ன செய்யறது? உட்காந்து அவங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் போகுதேன்னு கவலை. கண்ணை கத்தர் மேலே வைக்கணுங்க, கண்ணை கத்தர் மேலே வைக்கணும். கண்ணை கத்தர் மேலே வைக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வராது. நல்லா நோட் பண்ணிட்டு போங்க. கத்தர் மேலே கண்ணை வைக்கணும், கத்தர் மேலே விசுவாசத்தை வைக்கணும், கல்வாரி மேலே விசுவாசத்தை வைக்கணும், அப்படியே தழும்பின் மேலே. அப்போ தான் எல்லாம் வரும். அங்கே போகுது, இங்கே போகுது, இது வருதுன்னு சொல்லி நம்ம நெஞ்சு தடவுறதுனால இருக்கிறது பிடிக்கிட்டு தான் போயிடும். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மூலமாக பாருங்க நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். இதை விசுவாசத்திலே சுதந்திரிக்க வேண்டும். கவலைப்படுறதை நிறுத்திட்டு இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உட்காந்து அப்படியே வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யறது? கவலைப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறது. என்ன செய்யறது? ஏன்டி இப்படி உட்காந்துருக்குற? ஆமாம், போ அங்கிட்டு. ஆமாம், போ. வந்த மனுஷனுக்கு ஒரு சிறுசு முகத்தோட வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு காஃபியை போட்டு ஒரு தண்ணியை கொடுத்து ஒன்று உட்கார வச்சு அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கரெக்டாக சொல்கிறேன்ல? அதுதான் பிரசங்கர் வேணும். வாசல் அப்படி உட்காந்துறதுனால ஃப்ரிட்ஜ் வந்துட போகுதா? வாஷிங் மிஷின் வந்துட போகுதா? 2 லட்சம் வந்துட போகுதா? எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லா துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். கெச்சமனை தோட்டத்தில் எல்லா வியாகுலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலம் மெய்யான தேவனோடு மறுபடியுமாய் ஒரு மனிதன் இணையும் பொழுதுதான் பாருங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் மாற ஆரம்பிக்கிறது, துக்கங்கள் மாற ஆரம்பிக்கிறது, பாரங்கள் மாற ஆரம்பிக்கிறது, மன அழுத்தங்கள் மாற ஆரம்பிக்கிறது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா கவலைகளிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். எல்லா மன அழுத்தத்திலிருந்து, எல்லா பிரஷரிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா கவலைகளையும் பாரங்களையும் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். கெச்சமனை தோட்டத்தில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஆகவே கவலைப்படுவதை நிறுத்துங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். சார், இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போமா? என்னுடைய கவலை அவருக்கு தெரியுமா பாஸ்டர்? சில ஒரு கேள்வி இருக்கு. இப்போ
ஏன் கவலை அவருக்கு தெரியுமா? ஏன் வியாகுலம் அவருக்கு தெரியுமா? ஏன் தேவைகள் அவருக்கு தெரியுமா? ஏன் உணர்வுகள் அவருக்கு தெரியுமா? ஏன் விருப்பங்கள் அவருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நல்லாவே வாசிப்போம். சங்கீதம் 31:7. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. அதனால தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். என் ஆத்தும வியாகுலங்களை நீர் என்ன செய்திருக்கிறீர்? இப்போ சொல்லுங்க, உங்க வியாகுலம், உங்க கவலை, உங்க வேதனை, உங்க வலி, உங்க உணர்வு, உங்க விருப்பம், உங்க வாஞ்ச எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? ஆகவே உங்கள் கவலைகளையும் உங்கள் பாரங்களையும் உங்கள் மனவேதனைகளையும் எல்லாரிடத்திலையும் சொல்லாதீர்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். உங்க கவலை பார வேதனையை என்ன செய்யாதீங்க, எல்லா மனுஷன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடாதீங்க. போய் அந்த மதினியாட்ட சொல்லிட்டு வந்துடுவோம், அந்த நாத்துனாட்ட சொல்லிட்டு வந்துடுவோம், அந்த மச்சான் மட்டும் ஆட்டிட்டு என்ன செஞ்சிருவான்? சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை, நீங்கள் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம்? ஒரு மாற்றமும் வராது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது. இப்படி எல்லாட்டையும் சொல்லிட்டு வர்றதுனால கர்த்தர்கிட்ட சொன்னால் கூட சில காரியம் என்ன செய்யும்? சரி மகனே கவலைப்படாத, உனக்கு எதாவது பண்ணுறேன்டானுவார். நீங்கள் எல்லாட்டும் போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் மாறவே மாறாது. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்களா இல்லை மச்சானுக்கு மாமானுக்கும் தெரியப்படுத்துங்கன்னு போட்டிருக்க பைபிளில்? போய் சொல்லாமல் சொல்லுங்க, உங்கள் பைபிளை கரெக்டாக பாருங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு போட்டிருக்குதா இல்லை மதினியாவுக்கு நாத்துனாவுக்கும் தெரியப்படுத்துங்கன்னு போட்டிருக்குதா? எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள், உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள். அப்படியா சொல்லுது? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் ஒரு ஆளை விடுறது கிடையாது. நாம் ஒரு ஆளை தெருவில் எவன் போனாலும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செஞ்சிருது? அவன் பொழப்பையும் கெடுத்து அவன் நேரத்தையும் காலத்தையும் கெடுத்து, இங்கே வா உட்காரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அவன் நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ண வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது? ஒப்பிச்சிடுறது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? ஆகையால் சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் அறை கதவை பூட்டி. எதை பூட்டி? கதவை திறந்து வெளியே ஓடுன்னு சொல்லலை, கதவை பூட்டுன்றாரு. கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உனக்கு என்ன வேணும்? தேவனுக்கு தெரியப்படுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? தேவனுக்கு தெரியப்படுத்து. உனக்கு வாழ்க்கையில் எது நடக்கணும்? தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் தேவை சந்திக்கப்படணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்து. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னும் சொல்லி தெளிவாக சொல்கிறேன், சில சமயங்களில் பிரச்சனை என்கிட்ட கூட சொல்ல வேணாம், நீங்கள் யார்கிட்ட சொன்னால் போதும். எல்லாம் இருக்கிறீங்களா? சொன்னால் தானே தெரியும், இல்லைன்னா தெரியாதாக்கா? இல்லைன்னா தெரியாதா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கதவை பூட்டுன்றாரு, முழங்கால் படியிடு, மணிக்கணக்கில் நேரத்தை அங்கே செலவிடு. இப்படி நாத்தனா மதினியை சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வர நேரத்தில் மிச்சம் பண்ணி ரூமை பூட்டி நல்லா பாடல்களை பாடி ஆராதனை பண்ணி துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே இதில் ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் இதை செய்வீங்கன்னு என்ன செய்கிறேன்? நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே என்று ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் வேண்டுதலை எப்படி தெரியப்படுத்துங்க? ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே அந்த நன்மை வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
அந்த லாபம் வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அந்த ப்ரமோஷன் வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அந்த இன்கிரிமெண்ட் வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அந்த பணம் வந்து சேர்ந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வர வேண்டிய அந்த சொத்து, அந்த பங்கு, அந்த பாகம் வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அந்த வீடு எனக்கு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அந்த வண்டி வாகனங்களில் எனக்கு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சொல்றோமா? இல்லை ஊரில் உலகத்தில் போய் நாசமாக போக, விளங்காமல் போக, குட்டியை சவரா போக, வாயில் மண்ணு விழுக, பல்லில் மண்ணு விழுக கொடுத்து தொலைகிறாங்களா? உங்கள் வீட்டில் பயர் அவிக்க, பாடையில் போக, என்னென்ன பேசுகிறோம் பாருங்க. வாய் கெட்டே போச்சு. இந்த வார்த்தையில் சொல்கிறதுக்கு எனக்கு வேதனையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி பழகிருக்கேன் பாருங்க, தெருவுக்குள்ளே, ஊருக்குள்ளே, வீட்டில். இதெல்லாம் நிறுத்திட்டு வாயில் ஸ்தோத்திரம் பண்ண அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அதை தான் சொல்ல வரேன். வாயில் ஸ்தோத்திரம் பண்ணா ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட ஒன்றுக்கு கவலைப்படாமல். எத்தனை கவலைப்படாமல்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். கதவை பூட்டுங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அவசியமான காரியத்துக்கு மாத்திரம் வீட்டுக்கு வாங்க, வெளியே வாங்க. ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க, மற்றபடி வீடு பூட்டியே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணுவாளோ, உனக்கு அது கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்யுங்க, கதவை பூட்டிட்டு நல்ல பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சு நல்லா ஆராதனை பண்ணுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, நல்லா ஆராதனை பண்ணுங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நடக்கும். அதை செய்யுங்க. கிறிஸ்தவ மக்கள் அதை தவறிட்டு வாட்ஸ்அப்பில் டப்பு 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 டைப் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இவங்க எங்கே போகிறாங்களாம்? தெருவெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றதுக்கு. எதை எப்போ அவங்கள போகிற ஜாயின் பண்ண சொல்லிட்டு நீ எங்கே போயிருக்கிற? எல்லாரும் ஊக்கமாக ஜெபியுங்கள். நீ எங்கே போகிற? ஊக்கமாக எல்லா பிரச்சனையும் போய் சொல்லிட்டு வர்றேன், எல்லா வீட்லேயும் போய். ஒன்றும் நடக்காது பாருங்க. கதவை பூட்ட சொல்கிறாரு, அரை கதவை பூட்டுன்றாரு. என் பிரசன்னத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, கவலைப்படாத, ஒடுங்கி போகாத, வியாதி இழுத்துக்கிறாத, மரணத்தை பக்கத்தில் கூப்பிடாத, வான்னு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் அதை என்னால் செய்ய முடியும் சொல்லி விசுவாசி. ஸ்தோத்திரம் பண்ணுனா அந்த நன்மை உனக்கு வரும், அந்த லாபம் உனக்கு வரும், அந்த சொத்து உனக்கு வரும், அந்த பங்கு உனக்கு வரும், அந்த பாகம் உனக்கு வரும். நான் வாங்கி தர முடியும். நான் எல்ஷடாய் தேவன். என்னால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லாம் இருக்கிறீங்களா? என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? எனக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் தருவதற்காக. இப்போ அவரும் கவலைப்பட்டுட்டு இப்போ நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் எதுக்கு கவலைப்பட்டு உட்காந்துருக்கணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கவலைகளையும் பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் சுகத்தோடு வாழ்வதற்காக, ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக. ஆமென். எத்தனை கிளியர் ஆச்சு? அது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிங்க. இப்போ ஒரு ஷாக்கான காரியத்தை சொல்கிறேன், எல்லாம் கவனிங்க. அதிகப்படியான வியாதிகள் கவலையினாலே தான் வருகிறதாம். வியாதி எப்படி வருது? வெத்தலை போட்டனால கிடையாது, மூக்குப்பிடி போட்டனால கிடையாது, சாராயம் குடிச்சனால கிடையாது. அதிகப்படியான வியாதிகள் கவலையினாலே தான் மனிதனுக்கு வருகிறது என்று ஆய்வு அறிக்கையிலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பல வருஷத்துக்கு முன்பு தான் நான் வாசித்தேன். மனுஷனுக்கு எதனால வியாதி வருதா? ஒன்றும் வெத்தலை போடலையே, ஒன்றும் வேற ஒன்றும் தவறான உணவை சாப்பிடலையே, ஃபுட் பாய்சன் சொல்கிறாங்க. வேறு அப்படிலாம் நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லையே, எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஆனால் இவ்வளோ வியாதி, இவ்வளவு வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. மருத்துவர்கள் அறிக்கையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் அதிகமாய் கவலைப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் என்ன வந்துருமா? வியாதி வந்துருமா? வியாதி எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. வியாதி வருவதற்கான காரணங்கள் என்னன்றதை அவங்க சொல்கிறாங்க. இல்லை இருக்கிறீங்களா? ஒரு மனிதன், ஒரு மனுஷி அதிகமாய் கவலைப்படும் பொழுது புது புது வியாதிகள் சரீரத்திலே அது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். கவலையினாலே குறிப்பாக புற்றுநோய் வருகிறதாம், கேன்சர். எதனால? கவலைப்படுறதுனால கேன்சர் கட்டி வருதாம் பாருங்க. கவலையினாலே இருதய வியாதிகள் வருகிறதாம்.
கவலையினாலே நரம்பு தளர்ச்சிகள் வருகிறதாம். கவலையினாலே மூளை பகுதி பாதிக்கப்படுகிறதாம். மூளையில் சொல்கிறாங்க இல்லையா, மூளைக்கு போகிற நரம்பு அங்கே பிளாக் ஆயிடுச்சு, அங்கே ரத்தம் உறைஞ்சிருச்சு, அங்கே டாட் ஆயிடுச்சு, அங்கே அடப்பு வந்துருச்சு. எங்கே? மூளை நரம்புல அங்கே அடப்பு வந்தனால கைகால் என்ன செஞ்சிருச்சு? எப்படி அங்கே அடப்பு வந்துச்சு? அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதன் என்ன செய்யப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது, கவலையினாலே ஒடுங்கி போய் விடுகிறார்களாம். சரீரம் ஒடுங்கி போய் விடுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கவலையினாலே ஆயுள் வருஷங்கள் குறைந்து போய் விடுகிறதாம். குறுகிய காலத்திலேயே மனிதர்கள் மரித்து போய் விடுகிறார்களாம். அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டதுனால மனுஷன் சீக்கிரமே செத்து போயிட்டாரு. இன்னும் இருந்திருக்கலாம் 40 வருஷத்துக்கு. ஆனால் சொல்லி முடியாத கவலை. கவலையினாலே சிலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறதாம். கவலையினாலே முழு சரீரமும் பாதிக்கப்படுகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளோ வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. கவலைப்படுறதுனால முழு சரீரமும் என்ன செய்து விடுகிறதாம்? அது ஒடுங்கி போய் விடுகிறதாம். சத்திய வேதம் இதை முன்கூட்டியே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மருத்துவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சத்திய வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இதனாலலாம் வியாதிகள் வருகிறது என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட என்ன செய்தது? கருகி போயிற்று. எதனால? துக்கத்தினாலே என்னுடைய ஆத்துமா, என்னுடைய வயிறு, என்னுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்தது? கருகி போனது. அப்போ எதனால வியாதி வருது? கவலை, துக்கத்தினாலே. 88வது சங்கீதம் 9வது வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அதாவது இங்க பிரச்சனைக்கான காரணத்தையும் சொல்றாரு, பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான பதிலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? துக்கத்தினால் என் கண் என்ன செய்தது? தொய்ந்து போயிற்று. சிலருக்கு அப்படி கண் குழி விழுந்துடும். நல்லா புசு புசு நல்லா கொழுன்னு இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ பார்த்தா கண்ணெல்லாம் உள்ளே போய் கண் சொருகி போய் அப்படியே பார்க்குறதுக்கு ஆள் பேன் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதனால? கவலை, வியாகுலம், மன அழுத்தம். இங்கே அவன் சொல்லுகிறான். அதை பிறகு சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை நோக்கி என்ன செய்கிறேன்? நான் கூப்பிடுகிறேன். அப்படி கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறது? சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அப்படியே தழும்பை நோக்கி பாருங்க, அப்படியே காயத்தை நோக்கி பாருங்க, அப்படியே வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அப்படியே நாமத்தை வாயினாலே உச்சரியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வசனங்களை வாயினாலே உச்சரியுங்கள். எல்லா கவலையும் மாறிடும், எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லா மனக்குழப்பங்கள் மாறிடும். நல்ல சுகமாக இருக்கலாம். கண்ணு சுகமாக இருக்கும், நரம்புகள் சுகமாக இருக்கும், எலும்புகள் சுகமாக இருக்கும், மூளை சுகமாக இருக்கும், கிட்னி சுகமாக இருக்கும், ஹார்ட்டு சுகமாக இருக்கும், முழு சரீரமும் நல்லா சுகமாக இருக்கும். எப்போனா கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து சிந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லும் பொழுது இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் கவலைப்படுறதுக்கு இறங்கிட்டீங்க, கண் வியாதி, நரம்பு வியாதி, வயிறு வியாதி, இருதய வியாதி, எல்லா வியாதி என்ன செஞ்சிடும்? வந்துடும். சத்திய வேதம் இதை குறித்து முன்கூட்டி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். துக்கத்தினாலே ஆவி மனிதன் செயல்படாமல் போய்விடுகிறான் என்று. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலேயோ ஆவி முறிந்து போகும். எதனாலே ஆவி முறிந்து போகும்? மன துக்கம். மன துக்கத்தினாலே உள்ள இருக்கக்கூடிய ஆவி மனிதன் என்ன செய்து விடுகிறான்? முறிந்து போய் விடுகிறான், ஒடிந்து போய் விடுகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். பல வருஷத்துக்கு முன்பதாக இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இது குறித்து தெளிவாக எனக்கு ஒரு காரியம் பாருங்கள் விளங்கினது. என்னன்னா, மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவி மனுஷன் செயல்படாமல் போய்விடுகிறான். ஆவி மனுஷன் ஒரு கவலை வந்தோடனே மனுஷன் அப்படி உட்காந்துடுறான் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா?
ஒரு இடத்துக்கு எழும்பி போக முடியல. கவலை வந்த உடனே ஒரு இடத்துக்கு எழும்பி போக முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியல. அப்படியே மக்கள் உட்காந்துற பாருங்க. அதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது, மனோதுக்கத்தினாலே ஆவி மனிதன் செயலிழந்து போய் விடுகிறான். அப்படியே உட்காந்துடுறான். உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எந்திரிக்க மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான், வேலையை பண்ண மாட்டேங்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? மனோதுக்கத்தினாலேயோ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட எனக்கு தெரியப்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். புலம்பலோட தெரியப்படுத்தாத, ஸ்தோத்திரத்தோட என்ன செய்ய ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்தினா நான் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். ஆமென். இதே போல என்ன சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஆகையால் தான் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். வாசிப்பு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எத்தனைய? உங்கள் கவலைகள் எத்தனைய? உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே வைத்து விடுங்கள்? அவர் மேலே வைத்து விடுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். யார் மேலே வைத்து விடுங்கள்? கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள், அவர் மேலே வைத்து விடுங்கள். எல்லா கவலையும், பாதி கவலையை நீங்க வச்சுக்கங்க ஆண்டவரே, பாதி கவலையை நான் வச்சுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பாவம் அப்புறாணி, பாதி கவலை நீங்க என்ன செஞ்சுக்குங்க, வச்சுக்கோங்க. பாதி கவலை என்ன செஞ்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இல்லை 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 இல்லை, நீ சுமக்காத, சட்னியாக போயிடுவ, மூளை குழம்பி போயிடும், நரம்பெல்லாம் இழுத்துக்கிறோம், கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் கவலையெல்லாம் ஏன் மேலே வை. ஆமென். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வையுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார், வியாகுலப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாய் வந்தார்? வாசிப்போம், ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். எதுக்கு பதிலாக? எது? காஞ்சோரிக்கு பதிலாக, முட்செடிக்கு பதிலாக. வாஸ்தவமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது துயரத்துக்கு ஆனந்த. அவ கர்த்தர்ட்ட சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். புலம்பலுக்கு பதிலாக துதியின் ஆடை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை. ஆமென். இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஓய்வை தருவேன். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஆனந்த தைலத்தையும் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எது முடிஞ்சு போயிடும்? வியாகுலத்தின் நாட்கள், மன அழுத்தத்தின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள் என்ன செய்து போகும்? முடிந்து போகும். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்க சந்தோஷம் துக்கமா மாறும் சொல்லல, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்.
அப்படி வாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கணும், தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கணும். கவலைப்படுறதை நிறுத்திட்டு இப்போ சொன்ன வசனங்கள்லாம் வாசிக்க டைமில் அதனால் சொல்லிட்டேன். இனி என் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சந்தோஷத்தினால் என்னை நிரப்புகிறார். ஆமென். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும். துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி என்ன செய்யும்? உண்டாகும். துதியின் ஆடை உண்டாகும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் வியாகுலப்பட்டார். எதற்காக? எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதற்காக. ஆமென். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு ஆசீர்வாதத்தை, எனக்கு செழிப்பை, ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக அவர் வியாகுலப்பட்டார். இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கவலைகளும் மீது வைக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, புருஷனை குறித்த கவலை, எல்லா கவலையும் மீது வைக்கிறேன். பணத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, எல்லா கவலைகளும் மீது வைக்கிறேன்பா. கர்த்தாவே, ஒரு நன்மை வந்ததுக்காக நன்றி, ஒரு ப்ரமோஷன் வந்ததுக்காக நன்றி, ஒரு இன்க்ரிமெண்ட் வந்ததுக்காக நன்றி. ஓ தேவன், எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய பங்கு பாகங்கள் வந்தபடியால் ஸ்தோத்திரம். எனக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்தபடியால் ஸ்தோத்திரம்பா. நீர் வாங்கி தருகிறீர்ப்பா, நீர் வாங்கி தருகிறீர். எல்ஷடாய் தேவன் எம்மாலே வாங்கி தர முடியும். என் கவலை எல்லாம் மீது வைக்கிறேன்பா. ஊரெல்லாம் போய் என் கவலையை சொல்கிறத நிறுத்துறேன். அங்கங்கே போய் சொல்லிட்டு வரதை நிறுத்துறேன்பா. கதவை பூட்டி முழங்கால் படிக்கிட்டு உடைய சமூகத்தில் நிற்கிறேன், உடைய பிரசனத்தில் அமர்றேன்பா. கர்த்தாவே, அதில் ஒரு மாற்றத்தை தருவீர், அதில் ஒரு அற்புதத்தை செய்வீர் ஆண்டவரே. எனக்காக வியாகுலப்பட்டீரே, எனக்காக வியாகுலப்பட்டீரே. என்னுடைய கவலைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. கர்த்தாவே, இன்பத்தை மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை மகிழ்ச்சியும் ஓ தேவனே கொடுத்ததுக்காக நன்றி. ஆனந்த தைலத்தினாலே என்னை நிரப்பினதுக்காக நன்றி. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இந்த சத்தியங்கள் உள்ளத்தில் பதிக்கப்படட்டும், இருதயத்தில் பதிக்கப்படட்டும். மகிழ்ச்சியாய் கர்த்தாவை கொண்டு போகப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும், மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும்பா. துக்கத்தினாலே வந்த அந்த வியாதிகள் முற்றிலுமாய் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வாழ்வு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அருக்கா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.